டெக்னிக்கலி சூப்பர். ஆக்சுவலி தமிழ் சினிமா மலையாளத்தோட டெக்னிக்கலி எங்கேயோ இருக்கு. ஒரு 15 சூப்பர் கேமராமேன்ஸ் இருக்காங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. வெரி வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக், வெரி குட் சாங்ஸ், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், எவ்ரிதிங் ஃபைன். தனுஷ் ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு பெரிய டைரக்டராக வர வாய்ப்பு இருக்கு. இதே ஸ்டைல் கண்டினியூ பண்ணா நல்லா நல்ல படம். ரைட்டிங் கூட 20 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. பட் அவர் தானே கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவங்களே பண்ண முடியாது. ஒர்க் வாங்கியிருக்காரு, ரைட்டர்ஸ் கிட்ட ஒர்க் வாங்கியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் கிட்ட. நாங்கள் ஃபைனல் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா. ஸ்பாட்ல நான் தான் இருப்பேன். நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், என்ன கலர் சூஸ் பண்ணேன், என்ன லொக்கேஷன் சூஸ் பண்ணேன், என்ன காஸ்டியூம் சூஸ் பண்ணேன், எந்த மாதிரி கலர் காஸ்டியூம் சூஸ் பண்ணேன், எந்த மாதிரி ஃபிலிம் யூஸ் பண்ணேன், எந்த மாதிரி கேமரா செலக்ட் பண்ணேன், எந்த மாதிரி கேமரா மென்னை செலக்ட் பண்ணேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. போட சாண்ட்விச் வாங்கி குத்தலாம், நெகா வாங்கி குத்தலாம், பட்டு போட வாங்கி குத்தலாம், அதெல்லாம் நீடிக்காது. தன் அம்மா இறந்த பிறகு சாம்பார் சாதம் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்குதுன்னு தெரிஞ்சு தன் காதலை செஞ்சு கொடுக்குறான்னா அதுதான் அந்த காதல் ஜெயிக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஜெயிச்சுக்குது இந்த படம். இந்த படம் தனுஷும் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. சத்தியமாக தனுஷு நடிச்சிருந்தா அந்த படம் வந்திருக்க மாட்டேன். உண்மையிலேயே அந்த பையன் மூஞ்சி அப்படியே சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சேர்ந்து கலந்து இருக்குது. அதுதான் இயல்பான நடிப்பு. தப்பா நடிச்சுக்காத தம்பி, உங்களுடைய முகம் அப்படி இருக்குதுடா, வெளுத்ததெல்லாம் பால் மாதிரி இருக்குது மூஞ்சி. நீ இப்படி விட்டு கொடுத்துக்கிறியா அவன் காதலிய? ஏன்னா தன் தந்தைக்கு விட்டு கொடுத்துக்கிறாப்ப. ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிடல. தனுஷ் கூட அந்த அளவுக்கு நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்காது. ஆனா அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். அதுதான் சொல்ல வரேன். திருப்பி 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 தனுஷை பத்தியே பேசிருக்கிறேன். இந்த தனுஷ் ஸ்கிரீன் பிளே பார்த்தா நல்லா இருந்திருக்காது. அந்த பையன் அந்த மாதிரி போயிட்டான்றேன். அதுல ஐக்கியமாயிட்டான், தன்னை அர்ப்பணிச்சுக்கிறான். தனுஷ் மாதிரி அர்ப்பணிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிறான். நான் சொல்றது அவனுடைய நடிப்பே இல்லை. அதுல லவ் பேர் இல்லை, எதுக்கும் லவ் பேர் ஆகும். ஒரு எப்படி வேணா லவ் பேர்ல லவ் படம் நிறைய படம் பார்த்துக்கிறேன். ஆனால் சாங்கு ஜிவி பிரகாஷ் சூப்பராக இருக்குது. ஓப்பனிங் சாங்கு தனுஷ் பாடிக்கிறாப்புல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா தான் இருக்குது. வேற என்ன கேட்குறீங்க? நல்லா கேட்டுக்க. ஒரே ஒரு மெசேஜ் சொல்கிறேன். கை நிறைய மாப்பிள்ளை பார்க்கறதோட நல்லா உங்களுக்கு சமைச்சு போடுற ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அவன் தான் பொறுப்பாக இருப்பான், பொறுமையாகவும் இருப்பான். பொறுமையாக இருந்துதான் ஜெயிச்சான் அவன். அதுதான் அந்த காதல் ஜெயிச்சது. நல்ல வேலை. நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், பொண்ணுங்களே, இந்த படம் வந்து 14ஆம் தேதி வரக்கூடாது, கருமா இந்த தேதியில் வந்து தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நல்லா கேளுங்க, லவ் பண்ணுறங்க முதல்ல அவன் சம்பளத்தை பார்க்காத, அவன் நல்லா சமைக்கிறவனா பாருங்க, நல்லா துணி துவைக்கிறவனா பாருங்க, அவன் தான் பொறுப்பாக இருப்பான். அதான் பொறுமையாக இருந்து அந்த பையன் ஜெயிச்சான். இந்த படத்தில் ஜெயிச்சுட்டான். யூனிக்கா நீங்க சொல்றீங்கன்னா இவ்ளோ கிரவுட் வர்றது ரீசனே வந்து தனுஷ் தான். தனுஷ் இல்லைன்னா வந்து இந்த மூவி எதுவுமே கிடையாது. பவிஷ் வந்து எக்ஸலண்டா நடிச்சிருக்காரு. ஆல் கிரெடிட் கோஸ் ஃபார் தனுஷ். ஏன்னா தனுஷ் வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு பவிஷ் கிட்ட. ஸோ பவிஷோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரில இது. பவிஷ் வந்து ஒரு 5-6 மூவி நடிச்ச மாதிரி இருக்காரு. ஆனால் 15 இயர்ஸ் பிஃபோர் நம்ம தனுஷ் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தாங்க இருக்காரு. எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மூவி வந்து ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாப் பண்ணணும் தோணும். அது எப்படின்னா அது ஃபுல்லாக வந்து தனுஷோட டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து மைண்டு போகும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அது இருக்கும். ஒரு சீனும் ஒரு இதுவும் நம்ம கிளாப்ஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. த்ரோட் த மூவி வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மூவி வந்து எக்ஸலண்ட் மூவி. இது பாட்டு எல்லாமே த்ரோட் த மூவி எல்லாமே போர் அடிக்காது. அவ்வளோதாங்க, போர் அடிக்காமல் நம்ம வந்து இந்த மூவி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பவிஷ் கேரி பண்ணியிருக்காரு. இப்போ பவிஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த படம் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தனுஷை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு இந்த பவிஷை பார்க்கும்போது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் தனுஷ் டைரக்ஷன், இது ரெண்டும் காம்பினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. பார்ட் 2 இதோட டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். ஹீரோவும் பயங்கரமா பண்ணுது. எனக்கு என்னன்னா ஹீரோவை பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் தனுஷ் சார் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கு. தனுஷ் சார் அப்படியே அந்த மேனரிசம் ஃபுல்லாவே ஹீரோ வந்து தனுஷ் சார் அப்படியே வந்து காப்பி பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் டேரக்டர், அவர் நடிச்சு காமிச்சிருப்பாரு. அப்படியே கொண்டு வந்து நிறைய இருக்கு. அவரோட படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஒரு தேட்டர் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க பயங்கரமா. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பார்ட் 2 வருது, லீடு கொடுத்துருக்காங்க. பட் பார்ட் 2 வருமானு தெரியல. வந்தாலும் ஓடிடும். ஏன் தெரியுமா,
ஒண்ணுமே இல்லாத சிம்பிள் லைனே இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்து ஓட வச்சிட்டாங்க இவங்க. பார்ட் 2 ஓட வச்சிருவாங்க அப்படின்றத வேற ஒன்றும் இல்லை. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ். அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்க்கும்போது எப்பயும் ஒரு படம் ஆரம்பத்துல கத்தி அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருக்கும். ஆனா இந்த படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கு. கேமியோ பண்ணிருக்காங்க அவங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது கூட சும்மா ஒரு பாட்டுக்கு வராங்க. ஜிவி பிரகாஷ் வராரு, சும்மா ஒரு பாட்டுக்கு வராரு. தனுஷ் எதிர்பார்த்தோம் எல்லாரும், இல்ல தனுஷ் வரல. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் இருக்கு, கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் இருக்கு தான் செய்யுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓவரால் நீங்க படத்தை பார்க்கும்போது முடிச்சு வரும்போது நல்ல படம் பார்த்தோம்பான்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா உண்மையிலே சொல்ற பக்காவாகுது. இது வந்து எப்படின்னா ஓவரா ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது, ஒரே லைன்ல ஃபீல் குட் மூவியா போகும். ராயன் நம்ம கணக்கு எடுக்க முடியாது தனுஷ் ஷூட்டிங்ல, ஆனா பவர் பாண்டி கணக்குல அது எப்படி ஒரு ஃபுல் ஃபீலா போகுமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ஃபுல் ஃபீலா சேம் லெவல்ல போகுது. எமோஷன் கனெக்ட் ஆகுது. எனக்கு சத்தியமா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா வந்து ஒருத்தங்க கேரக்டர் ஒரு மரியாதை, ஒருத்தங்க ஃபீல் ஆக, ஒருத்தங்க ஃபீல் ஆகுது. என் கூட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணா, ஆனா எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ரெண்டுமே நல்லா தான் போச்சு. ஆனா நான் தனுஷ் ஃபேன்ல எல்லாம் தனுஷ் வருவாருன்னு நினைச்சோம், ஆனா வரல. ஆனா உண்மையிலேயே பார்ட் 2க்கு ஒரு லீட் இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்க. ஜிவியோட மியூசிக் பக்கா கண்டிப்பா பக்கா. ஆனா கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். ஓவர் அக்ரெசிவோ இல்லை ஓவர் இதுவும் இல்லை, ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். லவர்ஸ் கப்பிள்ஸ் வந்தா நல்ல ஃபுல் குட் மூவி. தேங்க்யூ. தனுஷ் டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதான் அவருக்காண்டி வந்தேன். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு அவர். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. இது ஜிவி பிரகாஷோட பிஜிஎம், அப்புறம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பாட்டு நல்லா, எல்லாமே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். 3 hour வீட்டில் போர் அடிக்குதுன்னா இங்கே வந்து இந்த படத்தை பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். இருந்துச்சு தலை படம். என்ன மாதிரி என்ஜாய் பண்ணீங்க? என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது? அதான் ப்ரோ, லவ் ட்ராமா தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, கனெக்ட் ஆகும் ப்ரோ. எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா கனெக்ட் ஆகுது. அது லவ் பண்ணுறவங்க ஆகும் போல ப்ரோ, எனக்கு ஆகல ப்ரோ. இல்லை ப்ரோ, சிங்கிளா? ஆமாம் ப்ரோ, சும்மா வந்தேன் ப்ரோ, வீட்டில் டிக்கெட் இருந்துச்சுன்னு. அப்போ கப்பிள்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அவங்க கப்பிள்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம். ஆமாம் ப்ரோ. அதாவது என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது? 2K கிட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லை 2K கிட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இதில் லவ், காமெடி, சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கலந்துருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் குட் மூவி தான் அது. ஓகே, லவ் இந்த எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா பர்சனலா? கண்டிப்பாக. இதில் அதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்ல ஒரு லவ் ஜோன், காமெடி எல்லா ஜானரையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது படம். அதனால எல்லாருமே புது ஆளுங்க, யாரையுமே வந்து புதுசு மாதிரிலாம் தெரியல. எல்லாத்தோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று ஹீரோவை பார்க்குறக்கும் வந்து அப்படியே வந்து ஒரு தனுஷோட மினியேச்சர் மாதிரி இருந்தார். அதனால் நமக்கு ஒரு புது இது மாதிரிலாம் தெரியல. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக் எப்படி? சூப்பராக இருந்தது. பிஜிஎம் கொண்டு பாட்டு முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருந்தது. எமோஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதா? லவ்வர்ஸ் வந்தா என்ஜாய் பண்ணலாம், சிங்கிள்ஸ் என்ஜாய் பண்ண முடியுமா? எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக ஓகே. ஜிவியோட மியூசிக் எல்லாம் எப்படி இருந்து? அதெல்லாம் எப்படி? எல்லாமே சூப்பரா போட்டுருக்காங்க, எல்லாமே சூப்பரா. சாரோட கேமியோ இல்லைன்றதுனால ஸோ நல்லா இருக்கு படம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். மூஞ்சி சுழிக்க வைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு படம். ஃபன் எலிமெண்ட்லாம் ஒர்க் ஆயிருக்கு. ஃபன் எலிமெண்ட் இருக்கு, நிறையவே இருக்கு. ஸோ லேகே இல்லை படம், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ வர படம் எதுவும் போர் அடிக்காம இருந்தாலே போதும்ல. இந்த படம் முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, டப்புன்னு போயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கு படம். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதுவும் இல்லை, ரொம்ப நார்மலா சட்டிலா இருக்கு படம். கரெக்டா ஒரு வார்த்தை சொல்லணும்னா சட்டிலா இருக்கு. லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஒர்க் ஆயிருக்கு. பேர்லாம் நல்லா இருக்குல்ல. அவர் ஃப்ரெண்டுக்கு தான் ஆளே இல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஓகே, 2 வருது, அந்த 2லயாச்சும் அவர் ஃப்ரெண்டுக்கு ஆள் கொடுக்க சொல்லுங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். எப்பயுமே அவரோட ஃபிலிம்ல எப்படி டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் நல்லா தான் இருக்கு. எமோஷன்ஸ் ஃபன் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கா? என்ன மாதிரி ஒர்க் ஆயிருக்கு? எமோஷன்ஸ் பெருசா ஓகே, ரொம்ப நம்ம ஃபீல் பண்ற அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாலியா அவர் சொன்ன பார்த்தா ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் இல்லாததால தனுஷ் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட். ஓகே, ஆனா ஜிவி இருக்காரு. ஆமா, ஜிவி இருக்காரு. அவர் மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு, தனுஷ் வாய்ஸ் நல்லா இருக்கு. சொல்றேன்னு காஸ்டிங் எல்லாமே எங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வந்து ஃப்ரெஷ் அவுட்லுக்கா இருக்கு. நல்லா சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளில வந்துருக்கு, நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அந்த லவ் சீன்ஸ்லாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த மேரேஜ் சங்கீத் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து முடியுது. எதுவுமே நெகட்டிவிட்டி நான் பார்க்கல இந்த படத்தில். கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருக்காங்க. மற்றபடி வந்து மோரலஸ் வந்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு. ஃபன்னாக தான் இருக்கு படம், நல்லா தான் இருக்கு. அதுக்காக அபியூசிவாகவும் இல்லை, ஃபன்னாக இருக்கு. அந்த ஒரு மீட்டர் வந்து கொண்டு போய் இது பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.